இந்த தீபாவளி அஸ்வின்ஸின் இனிப்புகளுடன் உங்கள் விழாவை இன்னும் இனிமையாக்குங்கள். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அதாவது கூட்டம் வருதுன்னா அவர் படத்துல பார்த்துட்டோம், இத்தனை வருஷமா அவர் படத்திலேயே பார்த்துக்கிட்டோம், திரையிலேயே பார்த்துக்கிட்டோம். நேரா எப்படி இருக்கிறாரு? கலரா இருக்கிறாரா, இல்ல மாநரமா இருக்காரா, சுருட்ட முடியில வச்சிருக்கிறாரா, இல்ல இந்த ஸ்டேட் முடியா இருக்கா, ஹைட்டா இருக்கிறாரா, குள்ளமா இருக்கிறாரா, நல்லா பேசுறாரா, நல்லா சிரிக்கிறாரா, மக்கள்கிட்ட நிறைய இறங்கி பழகுறாரா, இதெல்லாம் பார்க்க தான் வர்றாங்க. அவர் என்கிட்ட சஜஷன் வேணும், ஆலோசனை வேணும்னு நேரடியா கேட்டார்னா நிறைய விஷயங்கள் நான் சொல்லுவேன். அவர் என்கிட்ட பேசுறதே இல்லை. அவருக்கு போய் நம்ம எப்படி ஆலோசனை சொல்ல முடியும்? The Legend New Saravana Stores in தீபாவளி ஆஃபர். பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. அக்டோபர் 26 வரை. நான் இன்னும் நடிகனா தான் இருப்பேன், நான் இப்படித்தான் இருப்பேன், மக்களை கிட்டே போக மாட்டேன், தள்ளி தான் இருப்பேன். அவ்வளவு பெரிய பஸ்ல நின்றுட்டு மேல நின்றுட்டு மக்கள் விரும்புறத, அவன் தேவையானதை எப்படி சொல்ல முடியாம? இவர் ஒருத்தர் தான் டிமாண்ட் கிரியேட் பண்ற மாதிரி. ஜெயலலிதா அவர்கள் ஏன் போட்டாங்கன்னா, அவங்க 2016 அவங்களால உடம்பு முடியல. அவங்களும் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணவங்க தான். அந்த அம்மா உடம்பு முடியாதனால ஒரு 5-6 இடத்துல மட்டும் மெயினா கூட்டம் போட்டு பேசிடுறான்பான்னு சொல்லி பேசினாங்க. அந்த கம்பேர் பண்ணி இவர் அதே மாதிரி பண்ணா என்ன அர்த்தம்? நீங்க ஒரு பெரிய இமேஜ் பில்ட் பண்றீங்க. சாதாரணமா நீ பெரிய சம்பாதிச்சதெல்லாம் விட்டுட்டு வரேன்னு தானே வர்றீங்க. மக்களோட பயணிங்க, போய் தினம் ஒரு ஊர்ல அங்கேயே தங்குங்க. அவர் ஒன்லி எங்கேயுமே தங்க மாட்டேன், சென்னையில தான் தங்குவேன், என் வீட்டுல தான் தங்குவேன்னா நீ வீட்லயே இருந்துக்குங்க. ஆனா அந்த தனிப்பட்ட வாழ்க்கை, நம்ம இத பத்தி பேசுறது அப்படிங்கும் போது, நம்ம அரசியல் தலைவர்கள், நம்ம முன்னணியில இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு டிராபேக் இருந்திருக்குல்ல. யாருமே தாய் தகப்பனை மதிக்காம இருந்தது இல்ல. யாருமே கட்டின மனைவிய பார்க்காம இருந்தது இல்ல. பெத்த குழந்தைங்களை பார்க்காம இருந்தது இல்ல. எல்லா தலைவர்களுமே அந்த ஒழுங்கு கரெக்டா இருக்கும் அவங்களுக்கு. புரியுங்களா? சோ அதுதான் உங்களுக்கு முன்னுதாரணமா உங்களுடைய ஃபாலோவர்ஸுக்கு நீங்க எடுத்துக்காட்டா வாழணும். இப்ப நீங்க அதெல்லாம் விட்டுட்டு வர்றீங்கன்னா பொது வாழ்க்கைக்கு வரும்போது உங்களை சரி பண்ணிக்கணும். அது முதல்ல. அதுக்கப்புறம் நீங்க மக்களுக்கு என்ன சேவை செய்ய போறீங்க, உங்களுடைய கொள்கை என்ன, எப்படி பண்ண போறீங்கிறது தான் மக்கள் பார்ப்பாங்க. இப்ப சமீபத்துல ஜனநாயகன் ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த ஜனநாயகன்னா என்ன நமக்கெல்லாம் ஞாபகம் வரும்? ஜனநாயகம்னா ஜனநாயகமா இருக்கணும், நடுநிலையா இருக்கணும், நியாயமா இருக்கணும் அப்படிங்கறதான அர்த்தம். ஸோ டெமோக்ராட்டிக்கா இவர் சட்டமன்றத்துக்கு சிஎம்மா போகணும்னு ஆசைப்படுறாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டையே முதல்வராக இருந்து ஆளணும்னு ஆசைப்படுறாரு. இன்னைக்கு இந்த கரூர் சம்பவத்துக்காக நீதித்துறையை நாடி நீதிமன்றத்துக்கே போயிட்டார். ஆனா அவர் கட்சி ஆரம்பிச்சு 2.5 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் பத்திரிகை துறையை சந்திக்கவே இல்லை. ஜனநாயகத்துல 4 தூண்களை ஒரு தூணை மட்டும் சந்திக்கவே மாட்டாரு. முக்காலி மாதிரி தான் இருக்கு. அப்ப 4 பக்கமும் அவர் அவருடைய கவனத்தை செலுத்தணும். பத்திரிகை துறையை நீங்க சந்திக்காமே இருக்கீங்க, அது உண்மையிலேயே தவறு. நீங்க ஒரு அரசியல் நடிகனா இருக்கும்போது நீங்க யாரையுமே சந்திக்கிறது இல்லை, அது வேற விஷயம். நீங்க பத்திரிகை அரசு, அதாவது நாட்டை ஆளணும்னு வரும்போது பத்திரிகை துறைங்கிறது ரொம்ப முக்கியம். ஜனநாயகத்துல அது ஒரு முக்கியமான தூண். ஸோ ஜனநாயகன் பட டைட்டில் வச்சுட்டு அது ஜனநாயகமா இல்லாம இருக்கீங்க. நீங்க அதை முதல்ல நீங்க கத்துங்க. சரி, இப்ப நீங்க சொன்னீங்க சார், நல்லது கெட்டதெல்லாம் அவர் செய்வாரா பண்ணுவாரா அப்படின்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்கன்னு. இப்பதான் அவர் கட்சி ஆரம்பிச்சு 2 மாநாடு நடத்தி இருக்கிறாரு. ஆனாலும் தமிழக வெற்றி கழக தலைவரா விஜய்க்கு ஏத்துக்கிட்டு கூட்டம் வருது. அப்போ எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது, இந்த மாற்றுங்கிறதுக்கு இவர்கிட்ட அந்த எதிர்பார்ப்பு இருக்குதா மக்களுக்கு? இல்ல. அதாவது கூட்டம் வருதுன்னா அவர் படத்துல பார்த்துட்டோம், இத்தனை வருஷமா அவர் படத்திலேயே பார்த்துக்கிட்டோம், திரையிலேயே பார்த்துக்கிட்டோம். நேரா எப்படி இருக்கிறாரு? கலரா இருக்கிறாரா, இல்ல மாநரமா இருக்காரா, சுருட்ட முடியில வச்சிருக்கிறாரா, இல்ல இந்த ஸ்டேட் முடியா இருக்கா, இவர் ஹைட்டா இருக்கிறாரா, குள்ளமா இருக்கிறாரா, நல்லா பேசுறாரா, நல்லா சிரிக்கிறாரா, மக்கள்கிட்ட நிறைய இறங்கி பழகுறாரா, இதெல்லாம் பார்க்க தான் வர்றாங்க. அவங்க என்ன கருத்து சொல்றாரு, அவங்க இப்ப நம்ம இந்த கட்சி சரியில்லை, அந்த கட்சி சரியில்லைன்னு நினைக்கிறோம், சரி இவர் என்ன பண்ணுவாரு, அந்த மாதிரி நம்மளை கவர்ற மாதிரி ஏதாவது திட்டங்களை சொல்றாரா, இல்ல அவங்க நான் மாற்று வந்தா இதெல்லாம் பண்ணுவேன்னு, அடிப்படை தேவைகளை இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்றாரா? இப்ப விஜய் சொல்றாருல, 234 தொகுதிகள்லயும் என்னுடைய முகம், நான் தான் வேட்பாளர்ங்கிற மாதிரி நினைச்சுக்கங்கிறாருல. இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இப்ப இருக்க சூழ்நிலையில சரியா இருக்குமா? அதாவது அந்தந்த தொகுதியில போய் வேலை செய்யறவங்க யாருன்னா அதை தான் பார்ப்பாங்க.
அந்த கேண்டிடேட் யாரு, இவர் யாரு, நம்ம தொகுதிக்கு வந்து வேலை செய்வாரா, இவர் நம்ம கரெக்டா இருப்பாரா அப்படின்னு தான் பார்ப்பாங்க ஒழிய அந்த இதை பார்க்க மாட்டாங்க. இப்போ இவர் வந்து 234 தொகுதியிலையும் அவரே பார்க்கணும்னு சொன்னா அவர் தான் போய் நிற்கணும். 2 தொகுதிக்கு மேலே நிற்க முடியாது. 234 தொகுதியிலையும் அவர் ஒருத்தரே நிற்க முடியாது. 2 தொகுதிக்கு மேலே நிற்க முடியாது. புரியுங்களா? அதனால சும்மா சொல்றது, ஒரு ஸ்டைலுக்கு ஒரு ஸ்டெண்டுக்கு சொல்றது. எல்லாரும் நம்ம ஆட்கள் எல்லாம் நான் சொன்னா எல்லாம் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க நான் சொல்றாரு. மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஆனா இவர் வந்து ஜெயிச்சா நமக்கு வேலை செய்வாங்களான்னு முக்கியமா பார்ப்பாங்க. அடிப்படை தேவையில் அத்தியாவசிய தேவை நல்லது கெட்டதுக்கு வந்து நிற்பாரா அப்படிங்கிறத மெயினா பார்ப்பாங்க. அந்த கேண்டிடேட்டை வச்சு தான் மெயினா ஓட்டு விடுவோம். ஸோ அது வந்து இன்னும் நிறைய அவருக்கு உழைக்க வேண்டியிருக்கு. சரி சார், இந்த விவகாரத்துல நான் இதுல நிறைவா கேக்குறேன். இப்போ உச்ச நீதிமன்றத்துல வழக்கு சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சிபிஐக்கும் மாற்றப்பட்டிருக்கிறது கரூர் சம்பவ விவகாரம். இது வந்து நீதி வெல்லும் அப்படின்னு விஜயும் ட்வீட் போட்டிருக்கிறாரு. இது அடுத்த கட்டம் தமிழக அரசியல் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? 26 தேர்தல் வேற வருது. அதாவது இப்ப நிறைய கேசஸ் இந்த மாதிரி சிபிஐக்கு போயிருக்கு. எந்த கேஸாவது இது வரைக்கும் முடிஞ்சிருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. எந்த கேஸுமே இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ரொம்ப வருஷமா நடந்துகிட்டே இருக்கு எல்லா கேஸுமே. ஸோ அது வந்து காலதாமதம் படுத்துறதுக்காக அந்த கேஸை அங்க சிபிஐ கொண்டு போயிருக்காங்க தான் நான் நினைக்கிறேன். இந்த கேஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கண்காணிப்பு குழு வச்சிருக்கிறாங்க. வச்சு மாதந்தோறும் சிபிஐ எப்படி வந்து செயல்படுறாங்கிறத அறிக்கை கொடுக்கணுமா ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில. இந்த மாதிரிதான் இன்னைக்கு உத்தரவு. யார எங்க கண்காணிப்பாங்க? சிபிஐயோட செயல்பாடுகளை ரிப்போர்ட் கொடுக்கணும் இந்த ஜட்ஜ். சிபிஐங்கிறது உயர்ந்த ஒரு குழு. சிபிஐங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பவர்ஃபுல்லானது. அதை போய் கண்காணிக்கிறதுக்கு இன்னொரு குழு போட்டீங்கன்னா அவங்க யாரு? இப்படிதான் நீதிமன்றம் போட்டிருக்காங்க. நீங்க தாமதப்படுத்துறாங்கன்னு ஒரு விமர்சனம் வர்றதுனால இருக்கலாமோ என்னமோ இதுல சீக்கிரம் தெரியல. பாராளுமன்றத்துல 543 எம்பிகள் இருக்காங்க. ராஜ்யசபால கிட்டத்தட்ட 245 எம்பிகள் இருக்காங்க. அங்க இருந்து குழுவை வந்து யாரு வேணாலும் நல்ல திறமசாலியா நல்ல அனுபவம் இல்லையா இதை கரெக்டா அலசி ஆராய்ஞ்சு பாக்குற ஆட்களா பொறுப்பெடுத்து போடலாம். ஏன் ஒரு நடிகருக்கு ஒரு நடிகை தான் அனுப்பணுமா என்ன? ஹேமா மாலினி மேடம் எனக்கு தெரிஞ்சவங்க தான். நானும் பாராளுமன்றத்தில் இருந்த போது எனக்கு நல்ல பழக்கம் தான். ஆனா வேற யாருமே இல்லையா? எதுக்காக வந்து நீங்க ஒரு நடிகனுக்கு ஒரு நடிகையை தலைமையா பொறுப்பேற்று குழு போட்டு நீங்க அமைச்சீங்க? அது எனக்கு புரியல. எனக்கு இந்த இடத்துல ஏன் நீங்க நடிகைன்னு பாக்குறீங்க? சம்பவத்து இடத்துல பாதிக்கப்பட்ட மக்களை பாக்குறதுக்கு வர்றாங்க எம்பி இல்லையா? அவங்க தனிப்பட்ட முறையில வரலையே. அவங்க தனிப்பட்ட முறையில வரல. அவங்க மத்திய அரசாங்கம் ஒரு குழு அமைச்சுதான் அனுப்பியிருக்காங்க. மத்திய அரசாங்கம் குழு அமைச்சு போது ஏன் ஒரு நடிகை தலைமையில போட்டுதான் அனுப்பிக்கணுமான்னு? ஏன்னா நடிகருக்கு ஃபேவரா பண்றதுக்கா? வரக்கூடாதா? நடிகை வரலாமா? நான் சொல்றது மத்தவங்க யாருமே இல்லையான்னு கேக்குறேன். அப்படிங்கிறப்ப எதுக்கு அது ஏதோ சாதகம் பண்ற மாதிரி அவங்களுக்கு ஃபேவர் பண்ற மாதிரி எல்லாம் இருக்கு எனக்கு தோணுது. இப்ப பெரிய வெளியில இருந்து பார்க்கும்போது புரியுங்களா? பாப்போம் இந்த இது எப்படி வழக்கு எப்படி போகிறது அப்படிங்கறதெல்லாம் பாப்போம். கண்டிப்பா அரசியல் களம் வந்து அனல் பறக்கும் 26 அப்படிங்கிறது உங்களுக்கும் அப்டேட் அப்பப்ப நாங்க அனுப்புறோம். விஷயம் கண்டிப்பா பண்ணுங்க. அதாவது வந்து இன்று 4 ஆண்டு கால திமுக அரசு வந்து நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு மக்களுடைய கருத்து. எனக்கு வந்த செய்தி பூரா அமெரிக்காவில் அப்படித்தான். அமெரிக்காவுக்கு வந்தப்போ நான் போய் சிஎம் அவங்க மீட் பண்ணேன். அதே மாதிரி அவர் இப்போ ஜெர்மனில் போயிட்டும் நிகழ்ச்சி போயிட்டு வந்துட்டாரு. இப்போ நாங்கள் அதிகமாக வந்து இந்தியாவுக்கு என்னால் வர முடியல. மற்றபடி இந்த செய்திகளும் அதிகமாக நாங்கள் யாராவது சொல்லி எங்கேருந்து அனுப்பிச்சி விட்டாதான் எங்களுக்கு தெரியும். அவ்வளோதான் ஒழிய மக்கள் பொறுத்த வரைக்கும் இப்போ நல்லா இருக்கு. கூட்டணி எல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. அதனால வந்து இப்போ திமுகவுக்கு தான் இப்போதைக்கு ஃபேவரா இருக்கு. இதை வந்து எப்படியாவது கலைச்சி விட்டு பண்ணணும்னு நிறைய திட்டங்கள் வகுக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாதிப்பாங்கன்னு தெரியல எனக்கு. இன்னொன்னு சார், இப்ப எம்ஜிஆர் அளவுக்கு நடிகர்கள் அரசியல்ல பிரகாசிக்க முடியல. காரணம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய ஆரம்ப காலத்துல வந்து ஒரு காங்கிரஸ்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து திமுக வந்தாங்க. நடிகர் தலைவர் சிவாஜி அவர்கள் வந்து முதல்ல திமுக இருந்தாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் போயிட்டாங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க எப்பயுமே எல்லா தேர்தலுக்கும் பிரச்சாரத்துக்கு போவாங்க. தன்னுடைய திமுகவுடைய கொள்கைகளை பாடல் வரிகள்ல தன்னுடைய படங்கள்ல ஒவ்வொரு படத்திலையும் காமிச்சுக்கிட்டே வந்தார். அதே மாதிரி 67லையும் 71லையும் பரங்கிமலை தொகுதியில் நின்று எம்எல்ஏ ஆனார். கட்சியினுடைய பொருளாளர் ஆனார்.
அடிப்படையா அவர் வந்து ஒரு திமுக காரங்கனால அந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணி பல வருஷமா கட்சிக்கு உழைச்சதுக்கு அப்புறம் தான் தலைவர் கலைஞர் அவருக்கும் கருத்து வேறுபாடாகி கட்சியில இருந்து பிரிஞ்சாரு. அது என்ன கருத்து வேறுபாடுனா, மெயினா 71ல அன்பேவா ஷூட்டிங்ல இருக்கிறார் காஷ்மீர்ல. அப்ப கலைஞர் அவர்கள் அண்ணா மறைவுக்கு அப்புறம் திருப்பி தேர்தலை சந்திச்சு முதல்வர் ஆகிறாங்க. முதல்வர் ஆகும்போது அங்கிருந்து வாழ்த்து சொல்றாரு எம்ஜிஆர் அவர்கள். வாழ்த்து சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த மெடிக்கல் மினிஸ்டர் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே தலைவர் கலைஞர் சொல்றாங்க, உங்களுக்கு இல்லாத பதவியா எடுத்து வைக்கிறோம், அது மெடிக்கல் மினிஸ்டர் இல்ல, ஹெல்த் மினிஸ்டர், நீங்க அதுதானே ஆசைப்படுறீங்களா, தாராளமா எடுத்துங்கன்னு சொல்றாங்க. அங்கிருந்து சார்ட்டர் ஃபிளைட்டை பிடிச்சி பெங்களூர் வந்து பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வர்றாங்க எம்ஜிஆர் அவர்கள். வந்ததுக்கு அப்புறம் அதிகாரிகள்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க எம்ஜிஆர் அவர் கேட்கும்போது ஹெல்த் மினிஸ்டர் கொடுத்தலான்னு முடிவு பண்றாங்க. ஆனா நீங்க நடிக்க கூடாது அப்படிங்கிறாங்க. அவர் சொல்றா, இல்ல நடிக்காமலாம் என்னால இருக்க முடியாது, நான் நடிப்பேங்கிறார். இல்லைங்க, அந்த மாதிரி வந்து ஒரு உயர் பதவி வரும்போது நீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது, வேறொரு வருமானங்கிறது வரக்கூடாது, அதனால இதுல முழு நேரமா நீங்க அரசியல்ல மந்திரியா இருந்து நீ மக்களுக்கு பணியாற்றணும்னு சொல்லும்போது முடியவே முடியாது, நான் சினிமாவில் நடிப்பேன், எனக்கு மந்திரியும் வேணுங்கிறப்பதான் கருத்து வேறுபாடு வந்துச்சு. அதுதான் மெயின் காரணமா பிரிஞ்சாங்க. இது வந்து யாரு, தலைவர் கலைஞர் அவர் வாயால என்கிட்ட சொன்னது. அது எப்போ நாங்க வந்து எதுக்காகனா, நாங்க கும்பகோணத்துல 92 குழந்தைங்க இறந்து போச்சு இந்த பள்ளியில வந்து ஒரு இறந்து போனதை அதை நாங்க பார்வையிட போயிட்டு இருக்கோம். அந்த வேன்ல போகும்போது பாண்டிச்சேரியை கிராஸ் பண்ணும்போது அரியாங்குப்பம்னு ஒரு குப்பம் வந்தது. இந்த பகுதியில தான் எம்ஜிஆர் வந்து நம்மளை பத்தி தப்பா தாக்கி பேசினாருப்பா முதல்ல. ஏன் கருத்து வேறுபாடு வந்துச்சுங்கிறதுக்கு காரணம் இதான். அதனால இங்க இருந்தா அவருடைய பிரச்சாரத்துல முதல்ல நம்ம திமுகவை அட்டாக் பண்ணி பேசினாரு அப்படின்னு தலைவர் கலைஞர் சொன்னதுனால எனக்கு இந்த விஷயம் தெரியும். அதிமுக தரப்புல கணக்கு கேட்டதுனாலதான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சார். அதெல்லாம் அடுத்தடுத்து வந்த விஷயங்கள். முதல்ல ஆரம்பம் இதுதான் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி எம்ஜிஆர் அவர் வந்து அடிப்படையா அவர் வந்து ஒரு திமுக காரனா இருந்து கட்சிக்கு வேலை செஞ்சு தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணி எம்எல்ஏ 2 தடவை இருந்து கட்சிக்கு பொருளாளர் இருந்து அப்படிதான் வந்தார். நேரடியா இந்தியாவில் எடுத்தவனே ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு 10 மாசத்துல வந்து சிஎம் ஆனது ஒரே ஒருத்தர் என்டிஆர் மட்டும்தான். ஆந்திராவில் என்டிஆர் மட்டும், தெலுங்கு தேசத்து கட்சி ஆரம்பிச்சு. வேற யாரும் இந்தியாவில் வந்து கட்சி ஆரம்பிச்ச 10வது மாசம்லாம் சிஎம் ஆனது சரித்திரம் கிடையாது. ஸோ அந்த சரித்திரம் மாதிரி இவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு, நாங்க வந்துடலாம் நான் வந்துடலாம்னு நினைக்கிறாரு. அவர் அண்ணா மாதிரி வந்தாரு, எம்ஜிஆர் மாதிரி வந்தாரு, நான் வரணும், அதெல்லாம் வரவே முடியாது. 67 77 வரலாறு திரும்புகிறது அவங்களுடைய முழக்கமே. நாங்க அப்படின்னா 67 77 87 நாங்களும் சொல்லுவோம். உண்மையா அவங்க என்ன சாதிச்சாங்க அதெல்லாம் அவருக்கு தெரியாது. அதெல்லாம் நிறைய கத்துக்கணும் அவரு. உங்களுடைய அனுபவத்திலேயே அனுபவ அறிவை வைத்தும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு சொல்லக்கூடிய ஆலோசனை, அறிவுரை, சஜஷன் என்னவா இருக்கு? அவர் வந்து என்கிட்ட சஜஷன் வேணும், ஆலோசனை வேணும்னு நேரடியா கேட்டார்னா நிறைய விஷயங்கள் நான் சொல்லுவேன். அவர் என்கிட்ட பேசுறதே இல்லை. அவருக்கு போய் நம்ம எப்படி ஆலோசனை சொல்ல முடியும்? ஸோ அதனால நான் பொதுவான கருத்தா சொல்றேன். விஜய்க்கா இல்லை, ஒரு நடிகன் எப்படி இருக்கணும், ஒரு அரசியல்வாதியா மாறும்போது எப்படி இருக்கணும். நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே விஜய்க்கு உண்டானதா இல்லை, விஜய்னுடைய செயல்பாடுகள் இப்ப இருக்குங்கிறதுக்காக நான் சுட்டி காமிச்சிருக்கேன். பொதுவான கருத்தா ஒரு நடிகன் அரசியலுக்கு வந்தா இப்படிலாம் இருக்கணும்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ஸோ மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாத்திக்கணும். நான் இன்னும் நடிகனா தான் இருப்பேன், நான் இப்படித்தான் இருப்பேன், மக்களை கிட்டே போக மாட்டேன், தள்ளி தான் இருப்பேன், அவ்வளவு பெரிய பஸ்ல நின்றுட்டு மேல நின்றுட்டு மக்கள் விரும்புறத அவன் தேவையானதை எப்படி சொல்ல முடியாம, புரியுங்களா? ஸோ அதனால இறங்கி போய் பழங்கினா தான் மக்கள்கிட்ட போய் நம்ம போய் சென்றடைய முடியும். அப்பதான் அவன் சக்சஸ் ஆக முடியும் தலைவரா அரசியல்ல. கண்டிப்பா சார். மக்களுடைய பயணம், மக்களோடு பயணம் செய்யணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஆலோசனையாவே இருக்கட்டும். அது ஆமா, தினம் தினம் போகணுங்க. அது என்ன சனிக்கிழமை மட்டும் போனா என்ன அர்த்தம்? ஏன்னா டிமாண்ட் இவரே கிரியேட் பண்றாரு. ஏன்னா இப்ப நீங்க திங்கக்கிழமை இந்த ஊருப்பா, அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை இந்த ஊரு, புதன்கிழமை இந்த ஊரு, நீ டைம் டேபிள் போட்டு போய்கிட்டே இருங்க. அந்தந்த ஊர் மக்கள் அந்தந்த ஊர்ல நிப்பா, அதேப்பா நாளைக்கு எங்க ஊருக்கு வராருப்பா, நாங்க அங்க பாத்துக்குவோம், நாளைக்கு எங்க ஊருக்கு வராருப்பா அங்க பாத்துக்கோன்னு மக்கள் ரெடியா இருப்பாங்க. உங்களை பார்க்க மனு வச்சு கூட ரெடியா நிப்பாங்க உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு. அதை விட்டுட்டு நீ வந்து வாரத்து ஊருக்கு போகும்போது இப்ப கரூர் இந்த பக்கம், அதுக்கப்புறம் திண்டுக்கல், நாமக்கல், சேலம், ஈரோடு, இந்த பக்கம் திருச்சி, இது சுத்திப்பட்டில 7-8 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க மக்கள் ஒரே இடத்துல ஒரு நாள் கூடுனா எப்படி அந்த கூட்டம்? ஏன்னா இவருக்கு அந்த கூட்டத்தை காமிக்கணும், ஒரு மாசா லீடர்னு காமிச்சிக்கணுங்கிறதுக்காக கூட்டத்தை அப்படி கிரியேட் பண்றாரு. டிமாண்ட் இவரே கிரியேட் பண்றாரு. தினம் மக்களோட பயணிங்க, மக்களோட போய்கிட்டே இருங்க.
அந்தந்த ஊருக்காரன் எதுக்கு இங்க வர்றாங்க? அந்தந்த ஊர்ல எங்க ஊர் அடுத்தது அவன் இங்க வரா இருப்பா, இங்க பாத்துக்குவோம், இங்க வரா இருப்பா, இங்க பாத்துக்கோ, அவன் ரெடியா இருப்பாங்கல்ல. நான் சொல்ல புரியுங்களா? இப்படித்தான் எல்லா தலைவர்களும் பண்ணிருக்கிறாங்க. இவர் ஒருத்தர் தான் டிமாண்ட் கிரியேட் பண்ற மாதிரி. ஜெயலலிதா அவர்கள் ஏன் போட்டாங்கன்னா, அவங்க 2016 அவங்களால உடம்பு முடியல. அவங்களும் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணவங்க தான் அந்த அம்மா. உடம்பு முடியாதனால ஒரு 5-6 இடத்துல மட்டும் மெயினா கூட்டம் போட்டு பேசிடுறப்பான்னு சொல்லி பேசினாங்க. அந்த கம்பேர் பண்ணிட்டு இவர் அதே மாதிரி பண்ணா என்ன அர்த்தம்? இவர் சொல்ற காரணம் என்னவா இருக்கு? நீங்க ஓய்வு நாள், அந்த நாள்ல நான் வந்து சந்திக்கணும்னு நினைக்கிறேன், மத்த நாட்கள் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது, கூட்டம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த முடிவை எடுத்தேன்னு அவரே ஒரு தடவை அவருடைய பயணத்துக்காக அவங்க சொல்ற கருத்து அது. நான் வாரத்து ஒருக்க தான் வேலை செய்வேங்கிறதான். எல்லாரும் வாரத்துல 5 நாள் வேலை செய்வாங்க, இவர் வாரத்துல ஒரு நாள் தான் வேலை செய்யறாரு, மக்களுக்காக வந்து செய்யாது. வாரத்துக்கு 5-6 நாள் லீவ் விட்டுறாரு. அவர் டைம் டேபிள் போட்டு 15 நாள் டூர்ப்பா, 15 நாளைக்கு நான் இங்க சென்னை பக்கமே வரமாட்டேன், நேரம் அந்த இறங்க ஒவ்வொரு பகுதியா ஒவ்வொரு மாவட்டமா அப்படியே தொடர்ந்து வந்துட்டே வாங்க. ஏன் வந்துட்டு 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 தனி சார்ட்டர் பிளைட்டை வச்சுட்டு நீங்க ஒரு பெரிய இமேஜ் பில்ட் பண்றீங்க? சாதாரணமா நீ பெரிய சம்பாதிச்சதெல்லாம் விட்டுட்டு வரேன்னு தானே வர்றீங்க. வந்து மக்களோட பயணிங்க, போய் தினம் ஒரு ஊர்ல அங்கேயே தங்குங்க. புரியுங்களா? அவர் ஒன்லி எங்கேயுமே தங்க மாட்டேன், சென்னையில தான் தங்குவேன், என் வீட்டுல தான் தங்குவேன்னா நீ வீட்லயே இருந்துக்குங்க. கண்டிப்பா சார். ஆனா நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து ஒரு அரசியல் களத்துல சரியானதாகத்தான் இருக்கும். ஒரு மக்களை வந்து நாள்தோறும் அந்தந்த ஊர்ல நீங்க சந்திக்கும் போது கூட்டம் அங்கங்க பாக்குறதோட நின்றுடும், ஒரே இடத்துல குவியாது. சரியான ஒரு அரசியல்வாதி போடுற ஸ்ட்ராட்டஜி தான் இது. அப்படித்தான் போகணும். நீ உண்மையான அரசியல்வாதி இருந்தா நீ அப்படித்தான் போகணும். அதை விட்டுட்டு நீ ஒரு நடிகைங்கிற இமேஜ்ல மக்கள் பெருசா கூடுறாங்க, எல்லாரோட விட எனக்கு தான் அதிகம் கூட்டம் வருது, நீ டிமாண்ட் நீங்களே கிரியேட் பண்றீங்க. அது லாங் ஸ்டாண்டிங் நிக்காது. புரியுங்களா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஆனா சரி, தலைவருக்கு சொல்லிட்டீங்க, வந்த இளைஞர்கள் அதே மாதிரி இளைஞர்கள் உண்மையா இளைஞர்களை நான் மனதார பாராட்டுறேன். ரொம்ப ஆர்வமா உங்களுடைய தலைவரை பார்க்க ரொம்ப ஆர்வமா ரொம்ப உற்சாகமா வர்றீங்க, ஒரு மாற்றம் எதிர்பார்க்குறீங்க, சந்தோஷம். அதை வந்து மாற்ற வேணும்னா உங்கள்லேருந்து அது உருவாகணும். உங்கள் மாற்றத்தை நீங்க எப்படிலாம் வெறும் ரசிகனா இருந்தீங்களா அந்த ரசிகன்லாம் மாறி நீங்க ஒரு தொண்டனாவ ஒரு தலைவனுக்கு ஏத்த அந்த ஒரு வழிகாட்டுதலை நீங்க கடைபிடிக்கிற மாதிரி அவர் சொல்றதை கேட்டு நீங்க நடக்கிற மாதிரி இருக்கணும். மக்களுக்கு தொந்தரவு இல்லாம ஒழுங்குபடுத்துறதுல நீங்க முதல்ல முன்னிலை நிற்கணும். எப்பா நம்ம வர ரெடியா நிற்போம்பா, நம்ம வந்து கரெக்டா நிற்போம்பா, அப்பதான் அடுத்தவனை டிஸ்டர்ப் பண்ணாம இருப்போம்னு உங்களை நீங்களே கரெக்ட் பண்ணிக்கணும். நீங்க அடிச்சு முட்டியும் போது மக்களை முடிச்சு தள்ளிட்டு நீங்க முன்னாடி போனீங்கன்னா மக்கள் கிட்டே வர மாட்டாங்க. இப்ப எப்படி சினிமா படம் ரிலீஸ் ஆகும் போது 2 நாள் ரசிகர் ஷோ நடக்கும், எந்த பப்ளிக்ஸும் போக மாட்டாங்க. ஏன்னா ரசிகர் மட்டும் போனா ஒரே கத்துவாங்க, விசில் அடிப்பாங்க, ஆட்டம் பாட்டம் உடனே தெரிச்சு பேப்பர்லாம் கிழிச்சு உள்ள விடுவாங்க, எதாவது பண்ணிருப்பாங்க. அவங்க ஆர்வத்துல பண்ணுவாங்க. அந்த ஆர்வத்தில் பண்ணும்போது பொதுமக்கள் ஃபர்ஸ்ட் 2 days படத்துக்கே போக மாட்டாங்க. அதே மாதிரிதான் இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இது பொது வாழ்க்கை, சினிமா கிடையாது. 4 திரையரங்கத்துக்குள்ள நீங்க பண்ற அந்த ஆர்ப்பாட்டம்லாம் இங்க பண்ணக்கூடாது. இங்க டிசிப்ளினா இருந்தீங்கன்னா தான் மக்கள் உங்ககிட்ட வருவாங்க. வந்தா உங்களை தலைவரை பார்ப்பாங்க, அவங்க சொல்ற கருத்துக்களை கேட்பாங்க, உங்க கட்சிக்கு வர்றதுக்கு ஆதரவா வருவாங்க. இல்லைன்னா இதே மாதிரி இருந்தீங்கன்னா வரமாட்டாங்க. அதனால நீங்க இளைஞர்கள் நீங்க உங்களை ஒழுங்குபடுத்திங்க, நீங்க ஆர்வமா இருக்கீங்க, சந்தோஷம். அதை நீங்க ஏன்னா உங்களுடைய தாய் தப்ப சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்க உங்களுடைய ஒழுக்கமா நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற்றம் பார்ப்பீங்க, உங்க கட்சியும் முன்னேறும். கண்டிப்பா சார். கேட்க வேண்டியவர்கள் அவங்களுடைய காதுல ஒலிக்கட்டும். நன்றி சார். தேங்க்யூமா, தேங்க்யூ சோ மச். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நாள் கழிச்சு நான் யாருக்குமே பேட்டியே கொடுக்கறது இல்ல, ரொம்ப நாள் கழிச்சு பேட்டி கொடுக்குறேன். ஏன்னா இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. ஒரு நடிகரா ஒரு அரசியல்வாதியா இங்க இருந்துட்டு நம்ம சைலண்டா இருக்கக்கூடாது, நீங்க ஏதாவது ஒரு கருத்து சொல்லுங்கன்னு கேட்டதுனால அந்த கருத்து சொல்றேன். எனக்கு தெரிஞ்சதை என்னுடைய அனுபவத்துல நான் வளர்ந்த விதத்தை நான் மக்கள்கிட்ட பகிர்ந்திருக்கிறேன். கண்டிப்பா சார், இது பயனுள்ளதாக அமையும் என்று நம்புவோம். தொடர்ந்து நீங்க வந்து என்ன தேர்தல் வர்றதுனால இன்னும் இவ்வளவு நாள் நீங்க தொடர்பு இல்லைனாலும் தொடர்பு இன்னும் அதிகரிச்சுக்கங்க. தேர்தல் வர்றதுனால நிறைய அடிக்கடி எங்களுக்கு வந்து தகவல்களை கொடுங்க. ஓகே, தேங்க்யூ சார். நன்றி சார்.
இந்த தீபாவளி அஸ்வின்ஸின் இனிப்புகளுடன் உங்கள் விழாவை இன்னும் இனிமையாக்குங்கள். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர். பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. அக்டோபர் 26 வரை. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.